மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. பரபரப்பான அரசியல் களம். டெய்லி அரசியல் பேசிகிட்டு இருக்கோம். குறிப்பாக விஜய் குறித்து நிறைய பேசிகிட்டு இருக்கோம். நம்ம இடையிலேயே நான் சார்ந்திருக்கிற சினிமா சம்மந்தமான ஒரு தகவல் வந்திருக்கு. அதை உங்ககிட்ட சொல்லிட்டு வழக்கம் போல் திரும்ப நம்ம அரசியல் பக்கம் போயிடலாம். சினிமாவில் மிக முக்கியமாக எல்லாராலும் கொண்டாடப்படுகிற ஒரு நடிகர் யார் அப்படின்னா நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு. அந்த லிட்டில் சூப்பர் ஸ்டார் இப்போ வளர்ந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹீரோவாக வளர்ந்துட்டாரு. உங்க எல்லாருக்கும் தெரியும். நிறைய படங்கள் தொடர்ந்து நடிச்சுட்டே இருக்காரு. இப்போ வெற்றிமாறனோட கை கோர்த்திருக்காரு அரசன். அந்த படம் மிக பிரம்மாண்டமா முதல் கட்ட படப்பிடிப்பு கோயில்பட்டியில் நடந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு சென்னையில் தொடங்கியிருக்கு. ஒரு பெரிய செட்டு, பிரம்மாண்டமான ஒரு வீதி, சாலை, அது மாதிரிலாம் செட்டு எல்லாம் போட்டிருக்காங்க. அது ஒரு வேலை ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அந்த கதை அரசன், அந்த கதையே பார்த்தீங்கன்னா ராஜன் வகையறான்னு சொல்லிட்டு வடசென்னையில் ராஜனாக வந்த அமீரனுடைய கதாபாத்திரத்தினுடைய சீக்வல் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு உண்மையான விஷயம் தெரியல. நம்ம அந்த தெரியாத விஷயத்த உருட்ட மாட்டோம். அதனால நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனால் ராஜன் வகையறா தொடர்பான ஏதோ ஒரு லைன் எடுத்துக்கிட்டு அவர் எப்படி ராஜன் கதாபாத்திரம், அதாவது அமீர் கதாபாத்திரம் சவுத்துலேருந்து சென்னைக்கு செட்டில் ஆனாங்க அப்படின்றது தான் கதையினுடைய மையக்கருவாக எடுத்து பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் அங்கே நிறைய விஷயங்கள்லாம் ஷூட் பண்ணாங்க கோயில்பட்டியில். அவர் ஒரு விளையாட்டு வீரராக இருந்தார். இந்த மாதிரிலாம் நிறையெல்லாம் சொன்னாங்க இல்லையா. இப்போ இங்கே ஒரு முக்கியமான கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் 50 நாள் கண்டினியூஸாக ஷூட்டிங் போகுது. இந்த 50 நாளும் சிம்பு இருக்க போகிறார். நிறைய ஆர்டிஸ்ட் உள்ள போக போகிறாங்க. பெரும்பாலான காட்சிகளை படமாக்குவதற்கு திட்டம் இந்த 50 நாள் ஷெடியூல்ல. இது ஜூன் மாதத்திற்குள்ளாக படத்தையே முடிச்சு காப்பி எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஜூன் மாதத்துக்குள்ள படத்தை முடிச்சு காப்பி எடுத்து அது அடுத்தடுத்த மாதங்கள்ல ரெடியாகி தீபாவளிக்கு இந்த படத்தை கொண்டு வந்துடணும்னு தயார் பண்ணிட்டார். அந்த மைண்ட் செட்ல ஓடிட்டு இருக்காங்க. தயாரிப்பாளர் தானுவும் மிக தெளிவாக அதை வெற்றிமாறன்ட்ட சொல்லிட்டார். வெற்றிமாறனும் ஓடிக்கிட்டே இருக்கார். அதனால நிக்க நேரம் இல்லாம பரபரப்பா போயிட்டு இருக்கு. இதுக்கிடையிலே இந்த அரசன் படத்துல சிம்புவுக்கு 3 விதமான கெட்டப்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சிறு வயது, அப்புறம் நடுத்தர வயது, கொஞ்சம் மெச்சூர்டு வயது அப்படின்னு சொல்லி 3 விதமான கெட்டப்களை அவர் வராருன்னு சொல்றாங்க. அதோடு சேர்ந்து ராஜனாக அமீரே நடிக்கிறார். ராஜனாக மீண்டும் அமீரே நடிக்கிறாரு. அதோடு இல்லாம ஆண்ட்ரியா மிக முக்கியமான ஒரு டேர்னிங்கான ஒரு ட்விஸ்ட் விஷயத்தை அதில் அவங்க வச்சிருக்காங்க. அது காட்சிப்படுத்தப்படுது. இதெல்லாம் சேர்ந்து தான் அரசன் அந்த படப்பிடிப்பு பரபரப்பாக ஓடிட்டு இருக்கு. இப்போ பிரியங்கா மோகன் நடிச்சிட்டு இருக்காங்க. பிரியங்கா மோகன் நடுத்தர வயது அந்த கதாபாத்திரத்துக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க. யாருக்குன்னா நம்ம சிம்பு எஸ்டிஆர் சொல்லப்படுகிற சிலம்பரசனுக்கு ஜோடியாக நடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த இன்னொரு கெட்டப் ஒன்று இருக்கு, கொஞ்சம் மெச்சூர்டு கெட்டப். அந்த மெச்சூர்டு கெட்டப்ல ஜோடியாக நடிப்பதற்காக சமந்தா கிட்ட பேசியிருக்காங்க. சமந்தா தான் நடிக்க போறாங்க. அவங்க விரைவில் இங்க நடக்கிற படப்பிடிப்புல கலந்துக்க போறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படமாக சிம்புக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். சிம்புனுடைய இதுவரைக்கும் நடந்த கெரியர்ல எல்லாமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சின்ன பசங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்காக எடுக்கப்பட்ட படமாக தான் இது வரைக்கும் போச்சு இல்லையா. ஆனால் இந்த படம் ஒரு மெச்சூர்டான ஒரு கேரக்டராக, மிக நேர்த்தியான ரொம்ப அழகான ஒரு கதாபாத்திரமாக சிம்பு கதாபாத்திரத்தை வெற்றிமாறன் உருவாக்கியிருக்காரு. நிச்சயமா. ஏன்னா தனுஷை அவர் தான் செதுக்குனர். பொல்லாதவன்ல ஆரம்பித்து பல படங்கள் தனுஷை செதுக்கி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நடிகராக, இயக்குனராக, தயாரிப்பாளராக அவர் நிறைய நுணுக்கங்களை கற்றுக்கிட்டது வெற்றிமாறனோட சேர்ந்து ஒரு நிறைய விஷயம் கற்றுக்கிட்டாருன்னே சொல்லலாம் நம்ம. அந்த இடத்துல இப்போ சிம்பு வந்திருக்காரு. முதல் முறையாக சிம்பு வெற்றிமாறனோட இணைஞ்சிருக்காரு. ஸோ இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய பேரை வாங்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். நான் சொன்ன அந்த 3 கெட்டப் சொன்னல, 3 கெட்டப்பை ரொம்ப ரொம்ப ரகசியமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. கெட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ அமீர் நடிக்கிறாருன்னா அமீரும் சிம்புவும் சேர்ந்து நடிப்பாங்களா அப்படின்னா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அது என்ன ட்விஸ்ட்னு படம் வந்த பிறகுதான் சொல்ல முடியும். வந்த பிறகு நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா அது சொல்லிட்டா அது நல்லா இருக்காது. நமக்கு தெரியும், பட் அது சொல்லக்கூடாது. அது அவ்வளோ நல்ல நாகரிகமான விஷயமா இருக்காது. அது அவங்க
மிக முக்கியமான விஷயமா வச்சுக்கிறதுனால அப்படியே வந்து ரகசியமாக இருக்கிறது தான் நல்லது. எனிவே சிம்புக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய மைலேஜாக இருக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற ஒரு பரபரப்பான விஷயமாக சினிமாக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிற விஷயம். பொறுத்திருப்போம். இது வேறு ஏதாவது தகவல்கள் இந்த படம் தொடர்பாகவோ அல்லது வேறு ஏதாவது சினிமா தொடர்பான பரபரப்பான விஷயம் இருந்தால் அதையும் உங்களோட நான் ஷேர் பண்ண வரேன். நன்றி, வணக்கம்.